நிறைய பேரோட கேள்வி வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற போர் வந்து எப்ப முடியும், அமெரிக்காவோட போர் வந்து முடியுமா, இல்ல அது தொடர்ந்து பல நாட்கள் வந்து நடக்குமா? வணக்கம். எனக்கு வந்து 2001 வந்து tehelka.comனு என்ன கேட்டாங்க. ஆப்கான் வந்து அமெரிக்க போர்ல வந்து அமெரிக்காவும் ஆப்கானிஸ்தானும் சண்டை போடுது, எவ்வளவு நாள் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பேர் வந்து எழுதியிருந்தாங்க, பேஜான் தாருவாலா இன்க்ளூடடா, அது வந்து மிகப்பெரிய போராக வெடிக்கும், அப்படி வெடிக்கும், இப்படி வெடிக்கும்னு. நான் சொன்னேன் 45 நாள்ல அந்த போர் வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு வந்து சொன்னேன். அது 45 நாளுக்குள்ளேயே அந்த போர் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் வந்து வேற. அதே மாதிரி அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வித்ட்ரா பண்ணும் அப்படின்னு நான் 2008 எழுதினேன். அண்ட் அது ட்ரம்ப் வந்து அது ஜோ பிடன் வந்து அது வந்து வித்ட்ரா பண்ணார். அதே மாதிரி தான் ஈராக் போர்லையும் வந்து எழுதியிருந்தேன், sifi.comல எழுதியிருந்தேன். இந்த போர்ல வந்து அமெரிக்கா வேகமா வெற்றி பெறும் அப்படின்னு. அண்ட் அவங்க வேகமா வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி தான் இந்த ஈரான் போர்லையும் என்னமோ ஈரான் பயங்கர பலசாலி மாதிரியும், ஈரான் வந்து அப்படியே அமெரிக்காவை அடிச்சு துவம்சம் செஞ்சு அப்படியே அவங்க அந்த போர்ல வந்து இழுப்பாங்க அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சூரியன் வந்து மீனத்தை தாண்டி போறதுக்குள்ள, அதாவது மார்ச் 15 ஏப்ரல் 15க்குள்ள இந்த போர் வந்து முடிவுக்கு வந்துடும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு மார்ச் 15ல இந்த சூரியன் ராகுவோட பிரிஞ்சு மீனத்துக்கு போகும்போதே பயங்கர டிசிசிவா இருக்கும். இந்த வார்லாம் வந்து ஈரான்லாம் வந்து அமெரிக்காவை தப்பா நினைச்சுக்காதீங்க. சும்மா இந்த டிவியில இந்த கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஈரான் வந்து அப்படி பலசாலி ஆக்கும், இப்படி பலசாலி ஆக்கும்னு பேசிட்டு இருக்காங்க. அடி உத பின்னுன்னு பின்றாங்க. அதாவது சண்டேல வடிவேல் சொல்ற மாதிரி ஏதோ ஒரு 10 குத்து குத்துனா ஒரு குத்த தான் செய்வாங்க. அதுக்கு நான் ஒரு குத்திட்டேன் அப்படி இப்படின்னு இந்த கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் பேசுறாங்க. நம்பாதீங்க. அமெரிக்கா இஸ் கோயிங் டு வின் த வார். அதே மாதிரி அந்த கர்ட்ஸ் ஃபோர்ஸஸ் வில் இன்வேட் ஈரான். அமெரிக்கா ரத்தம் சிந்தாமையே அந்த கர்ட்ஸ் ஃபோர்ஸஸை உள்ள அனுப்பி தே வில் டேக் ஓவர். அதனால இது வந்து பிட்ச் பேட்டில், ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட் பேட்டில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. அந்த ரெஜிம் சேஞ்சை வந்து அவங்க கம்ப்ளீட்டா எடுத்துன்னு வந்துடுவாங்க. அண்ட் அந்த சூரியன் வந்து அந்த கிரகத்திலேருந்து ராகு கேதுவோட அந்த கிரகணத்தோட இம்பாக்ட் 15 நாள் போயிடும். இந்த பட்சம் முடியும். இந்த பட்சம் முடிஞ்சு கரெக்டாக சூரியன் வந்து மார்ச் 15க்கு மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக போரோட இது வந்து கம்மியாகும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முசூஸில் ஈரான் வந்து என்ன பண்ணாலும் அமெரிக்கா வந்து கப்பலை வந்து நவுத்திக்கிட்டு போகும். அது இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் 15-20 டேஸில் அந்த எனர்ஜி எல்லாம் கிளியர் ஆயிடும். அதனால இது வந்து நாங்கள் தர ப்ரெடிக்ஷன் வந்து கண்டிப்பாக ஈரான் உடைய போரை அமெரிக்கா வெற்றி பெறும். டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறுவார். கண்டிப்பாக இந்த போர்லாம் இவங்க நினைக்கிற மாதிரி எக்ஸ்டெண்ட்லாம் ஆகாது. அப்படியே எண்ட் கேம்லாம் இல்லை தெரியாமல் அப்படியே ஈரான் வந்து ஃபுல்லாக அதெல்லாம் ரபிஷ், அதெல்லாம் போட்டு அடி நவுத்தி பொழந்துருவாங்க. அண்டு இப்போ இருக்கிற அந்த கமேனியோட பையனும் உயிர் இழக்கலாம். ஸோ அதனால இதோட எண்ட் கேம் வந்து அமெரிக்கா ஃபேவரில் தான் முடியும். இவங்க நினைக்கிற மாதிரி அது வந்து அப்படியே வந்து ஈரான் வந்து அப்படியே படை வந்து ஸ்டாலின்கிராட் போர் மாதிரி வின் பண்ண, அதெல்லாம் ஒன்றும் வின் பண்ணாது. பிகாஸ் ஈரானுக்கு வந்து இந்த வருஷம் முழுக்க பேட். அந்த பெஸ்டிகன் அந்த பிரைம் மினிஸ்டர் டேக் ஓவர் பண்ணதுலேருந்தே ஒரே பிரச்சனை. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இந்த ரெஜிம் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கும். தேங்க்யூ. இந்த மாதிரி சூப்பரான ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ், ஜாதகம் அனாலிசிஸ், ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வேணும்னா எங்க சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட பர்சனல் ஜாதகம் செக் பண்ணணும், மேரேஜ் மேட்சிங் இல்ல கெரியர் கைடன்ஸ் வேணுமா, தோஷத்துக்கு பரிகாரம் தேவைனா ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் அண்ட் பிரீமியம் வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கணும்னா இங்க கிளிக் பண்ணுங்க. இதோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.